இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா while loop தான் பார்க்க போறோம். வாங்க எக்ஸாம்பிளுக்கு போகலாம். while while அப்படிங்கிறது எதுக்கு நம்ம இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா for loop வந்து நமக்கு எக்ஸாக்ட்டா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம for loop போகலாம். நமக்கு எக்ஸாக்ட்டா எத்தனை ஐட்ரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நம்ம வந்து while loopக்கு போகலாம். while loop வந்து ரெண்டு வேல்யூஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும், அதாவது ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ அப்படிங்கும்போது while loop வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் அப்படிங்கும்போது while loop வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நான் while true அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே வந்து நான் print ரகரம் அப்படின்னு கொடுக்குறேன். ரகரம் கொடுத்துட்டு இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிற்காமல் பிரிண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இது எப்போ வந்து நிற்கும் அப்படின்னா while அண்ட் தென் ப்ராக்கெட்குள்ளே எப்போ ஃபால்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகுதோ அப்போ தான் இது வந்து நிற்கும். இங்கே வந்து நான் டைரெக்டாக ட்ரூ அப்படின்னு கொடுத்ததுனால while loop வந்து கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இன்ஃபைனைட் லூப்பாக பிஹேவ் ஆகும். ஸோ கண்ட்ரோல் C கொடுத்துட்டேன், அது வந்து நமக்கு டெர்மினேட் ஆகிடும். ஓகே, இதில் நான் எப்படி இப்போ கண்டிஷனை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு இப்போ கரெக்டான கொஸ்டின். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே ஃபால்ஸ் இருக்கனால நமக்கு வந்து இது லூப்குள்ள வராது இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராமோட ஒர்க்கிங். இது வந்து கரெக்டாக அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெஃபரன்ஸ்க்காக print ஹாய் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு while loop வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, டெர்மினேட் ஆகிட்டு நமக்கு print ஹாய், அதாவது ஹாய் மட்டும் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஹாய் அப்படின்னு இருக்கு. இங்கே எப்படி நம்ம ட்ரூ இல்லை ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு இங்கே கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் என்னென்ன கண்டிஷன் இருக்குது. ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென், இந்த மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக இங்கே இருக்க வேல்யூ வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் ஐயோட வேல்யூவை நான் இதுக்கு முன்னாடியே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் while I less than or equal to 10 அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள வந்து நான் print ரகரம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ஃபைனைட் லூப்பாக இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபைனைட்டாக எக்ஸிக்யூட் ஆகுது. இது எப்படி நம்ம ஃபைனைட்டாக ஆக்க போகிறோம் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. இது என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் ஐ வந்து ஐ ப்ளஸ் 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த லூப் வந்து நமக்கு 11 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது 0லேருந்து 10 வரைக்கும் இந்த லூப் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கோடை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரகரம் அப்படிங்கிறது 11 டைம்ஸும் ஹாய் அப்படிங்கிறது ஒரு டைமும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி இருக்கும். பைத்தானில் போஸ்ட் இல்லை ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கான்செப்ட் வந்து பைத்தானில் கிடையவே கிடையாது. அதாவது ஐ ப்ளஸ் ப்ளஸ் அல்லது ஐ மைனஸ் மைனஸ். ஸோ இந்த போஸ்ட் இல்லை ப்ரீ இன்க்ரிமெண்ட் நமக்கு இதில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ பைத்தானில் அந்த கான்செப்ட் கிடையவே கிடையாது, நம்ம யூஸ் பண்ண முடியாது. நமக்கு வந்து ஒரு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 அப்படின்னு தான் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு இன்னொன்று என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்கலாம். அதாவது ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 அப்படிங்கிறதும் ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதும் சேமான கண்டிஷன் தான். இந்த கோடில் வந்து ஐ பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஐயை 1 by 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். பைத்தான் while லூப்பில் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன பார்த்தோம் அப்படின்னா while கூட நம்ம எல்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது புது கான்செப்டாக இருக்கே அப்படின்னா எஸ், இது வந்து ரொம்பவே புது கான்செப்ட் தான். பைத்தானில் while கூட நம்ம எல்ஸ் சேர்த்துக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எப்போ whileக்குள்ளே இருக்கிற இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கோடை ரன் பண்ணுறேன். அவுட்புட் என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள். ரகரம் அப்படிங்கிறது நமக்கு 11 டைம் பிரிண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் 11th டைம் வந்து நமக்கு இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். அப்போ வந்து நமக்கு எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகி ஹாய் அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். இதை இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷனை நான் எரேஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபால்ஸ் அப்படிங்கும்போது நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாக் வந்து டெர்மினேட் ஆகிடும், ஏன்னா கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறனால நமக்கு எல்ஸ் பிளாக் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட் வந்து ஹாய் அப்படின்னு வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ரகரம் டெக்குடன். நன்றி.